துன்பம் தீராதுங்கங்கிறத நீங்க ரொம்ப தீர்க்கமா நம்ப ஆரம்பிக்கிறீங்க. எப்போ ஒரு விஷயத்த நீங்க தீர்க்கமாக நீங்க நம்புறீங்களோ, அது நிச்சயம் நடக்கும். நான் எப்போதும் சொல்றது உண்டு. என்னுடைய ஆசான்கள் நெறையா பேர் எனக்கு சொல்லிக் குடுத்த ஒரு உண்மை, நீ வெளிய பேசுற வார்த்தைகளை விட அதாவது ரொம்ப அழகான ஒரு நுட்பம் அது. நீ வெளியே பிறருக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை விட, நீ உனக்கு கொடுத்துக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளுக்கு மிகவும் ஆற்றல் அதிகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரச்சனை தீருமா? அது எப்படி தீரப்போகுது? எப்பவும் போல இருக்கும். எப்ப பார்த்தாலும் உள்ளுக்குள்ள கவலையை சுவைத்துக் கொண்டே இருந்தால், அந்த கவலை நம்மை விட்டு போகாது. இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்வு என்ற மொழிதான் தெரியுமே ஒழிய, நம்மளுடைய கவலை, நம்மளுடைய பாஷை, நம்மளுடைய மொழியெல்லாம் அதுக்கு புரியாது. நீங்க கவலைய நல்லா ரசிச்சு, ருசிச்சு, நான் எப்போதும் கவலையில தான் இருப்பேன். எனக்கு துன்பம் தீராது, கடன் தீராது, பிரச்சனையில தான் இருப்பேன். என்ன சாமி கும்பிட்டாலும் எனக்கு நடக்காது. திருப்ப திருப்ப இத